Hi friends, welcome to Maha's Kitchen Diary. இதுதான் என் சேனல் வீடியோஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காஃபியில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இது நார்மல் இன்ஸ்டன்ட் காஃபியோ ஃபில்டர் காஃபியோ கிடையாது. இது வந்து டர்க்கிஷ் காஃபி. இதில் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு கேட்டால் என்னதான் இருந்தாலும் நாம் போடுற காஃபி மாதிரி வராதுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் காஃபி லவ்வர்ஸ்க்கு, கொஞ்சம் கசப்பு பிடிக்கிறவங்களுக்கு, புதுசாக காஃபி டேஸ்ட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக இது பிடிக்கும். ஓகே, இப்போது இந்த டர்க்கி காஃபி வீட்டில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். சரி, இதில் இப்போது சுகர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஃபி பவுடரையும் 2 டேபிள் ஸ்பூன் போடணும். இதில் தான் காஃபி போட போகிறோம். இது வந்து டர்க்கியில் வாங்கினது. காஃபி பேனு, டர்க்கி காஃபி பவுடரு, அப்புறம் இந்த கப்பன் சாசரும் இதோட சேர்த்து வாங்கினது தான். இப்போ ஆன்லைனில் கூட இது எல்லாமே கிடைக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் வாட்டரை அதில் ஊற்றி கலக்கிட்டு இந்த மாதிரி ஹாட்டான சாண்டில் இப்படி வச்சு எடுப்பாங்க. அந்த ஹீட்லேயே காஃபி நல்லா பொங்கி வந்துடும். அதை அப்படியே கப்பில் ஊற்றி கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னா, ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும். 30 செகண்ட் தான். பக்கத்தில் இருந்து லைட்டாக பொங்கும் போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி விடவோ கொதிக்க விடவோ கூடாது, அப்புறம் கசப்பாயிடும். ஸோ 30 செகண்டில் டர்க்கி காஃபி ரெடி ஆகிடும். இது வந்து பிளாக் காஃபி. ஒன்லி வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். பிளாக் காஃபி பிடிக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக நாம போடுற காஃபி மாதிரியே வேணும்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். சேம் மெத்தட் தான். 2 டேபிள் ஸ்பூன் சுகரு, 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டுட்டு வாட்டருக்கு பதிலாக ஒரு கப் மில்க் அதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடணும். இதில் இன்னொன்றும் இருக்குது. என்னென்னா, லைட்டாக மேலே வரும்போதே க்ரீமி டெக்ஸ்சராக வரும். அப்போது அதை அப்படியே ஸ்பூனில் எடுத்து கப்பில் கலெக்ட் பண்ணி வச்சிடணும். தென் அதை பொங்குனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே கப்பில் மெதுவாக ஊற்றணும். நம்ம ஊற்றுறது கீழே போயிட்டு அந்த க்ரீமி லேயர் மேலே வரணும். அதை பார்க்கவும் நல்லாயிருக்கும், குடிக்கவும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.